இன்னைக்கு நாம ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷனோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஒரு சைடு ஆஃப் ட்ரா 4 ட்ரா அடிக்காச்சு. அடுத்து நாம மிட் செக்ஷன்ஸ் எடுக்க போறோம். நிறைய ஸ்டஃப் என்னோடது இதுல தான் இருக்கு. இதுல உள்ள திங்ஸ்ல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து ஏற்கனவே நான் அடுக்கிட்டேன். மீதி உள்ளதெல்லாம் எடுத்து வைப்போம். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர். ஏன்னா இங்க எல்லா சீசன்லயும் பூ கிடைக்காது. பிந்தி புக், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் டெய்லி யூஸ் பண்ற ஸ்டட் எல்லாத்தையுமே இந்த பாக்ஸ்ல தான் போட்டு வச்சிருப்பேன். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான பாக்ஸ்ல வைக்கிறதுனால நமக்கு தேவையானது டக்குன்னு எடுத்துக்க முடியும். எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால வசதியாகவும் இருக்கும். இது வந்து தையலுக்காக நம்ம பட்டன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக உள்ள பாக்ஸ். அதை நான் வந்து ஸ்டட் பாக்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டேன். இந்த செக்ஷன்ல ஃபுல்லா வந்து என்னோட பேங்கிள், வாட்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேன்சி ஜுவல்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். நகை எடுத்துட்டு வர்றதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதுனால நான் வந்து ஜுவல்ஸ் எதுவுமே எடுத்துட்டு வரல. சின்ன சின்ன ஸ்டட், ரிங்க தவிர மீதி எல்லாத்தையும் ஊர்ல லாக்கர்லயே வச்சுட்டு வந்தாச்சு. ஃபேன்சி ஜுவல் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா நான் சென்னை போனதுக்கு அப்புறமே ஃபேன்சி ஜுவல்ஸ் நிறைய வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். செகண்ட் டைம் இந்தியா போறப்ப அந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன். பேங்கிள்ஸ் எல்லாமே என் சிஸ்டர் மேரேஜ் அப்ப பட்டு சாரிக்கு மேட்சா வாங்கினது. அதுவுமே எடுத்துட்டு வந்தாச்சு. ஏன்னா இங்க நம்ம ஏதாவது ஒரு கெட் டுகெதர், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு ஃபங்க்ஷன்னா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இந்த ட்ரேல அடுக்கி வச்சுட்டேன். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஏதாவது அக்கேஷன் அப்படின்னா கண்டிப்பா போட்டுக்குவேன். எனக்கு இந்த வளையெல்லாம் போடுறது ரொம்ப பிடிக்கும். வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் யூஸ் பண்ற வாட்ச் இந்த ட்ரேல வச்சிருப்பேன். எப்பயாவது யூஸ் பண்றது அந்த பாக்ஸ்லயே போட்டு வச்சிருப்பேன். அதே மாதிரி பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே இதே ட்ரேல இருந்தது. அது எல்லாத்தையும் தனியா எடுத்து வேற ஒரு ட்ரேல அடுக்கி வச்சாச்சு. வாட்சஸ் நீங்க ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரப்ப பேட்டரிஸுமே நீங்க வந்துட்டு ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் பேட்டரி எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் எப்பவுமே ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துருவேன். இந்த வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். எங்க அம்மாவோடது. மேரேஜ்க்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது. இப்ப அம்மா யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி வாங்கினதுன்னு நினைக்கிறேன். மத்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஓவர் த பீரியட், வெட்டிங் டே, பர்த்டே அப்படின்னு சொல்லி வாங்கி சேர்ந்தது. யூஸ்வலா எந்த பொருளும் எனக்கு வந்துட்டு சட்டுன்னு வீணா போகாது. ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவேன். அதனாலேயே என்கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாம் டாப் ட்ரால இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிள்ஸ் நான் அதுல இருந்து எடுத்துட்டேன். வாட்சஸ் நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது, சன்கிளாஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றதுனால அதை வந்துட்டு நான் டாப் ட்ரால அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஷேட் வந்து 2 கலர் வாங்கணும். எனக்கு ஒண்ணு, என் ஹஸ்பண்ட் ஒண்ணு. அதுதான் செக் பண்ணிட்டு வைக்கிறேன். எப்பவுமே நம்ம சன்கிளாசஸ் வந்துட்டு அந்த பாக்ஸ்லயே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதோட லைஃப் நல்லா இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு ஒரு 7-8 இயர்ஸ்ல அப்படியே கலெக்ட் பண்ணது. கிராஜுவலா பாக்ஸஸ் இல்லாததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழசு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது சென்னையில. அந்த பாக்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இது வந்து லென்ஸ் கிளீனர். நம்ம சன்கிளாஸ் கிளீன் பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணிட்டு வைப் பண்ணோம் அப்படின்னா கிளீன் ஆயிடும். அழுக்கு, டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஜுவல்ஸ். சும்காஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வச்சிருக்கேன். இதெல்லாம் இதே பாக்ஸ்லயே இருக்கட்டும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ல யூஸ் பண்றதுதான். ஃபேன்சி பேங்கிள்ஸ் இதுவுமே வந்துட்டு ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணாதது அப்படின்றதுனால இது எல்லாத்தையும் செப்பரேட்டா, ஜுவல்ஸ் எல்லாம் ஒரே டிராவா அடுக்கி வச்சுட்டேன். ஜுவல்ஸ் வச்ச டிராலேயே பேங்கிள்ஸையும் நான் மாத்தி வச்சுட்டேன். ஏன்னா டெய்லி பேங்கிள் போடுற பழக்கம் இல்லைன்றதுனால செகண்ட் டிரால வச்சாச்சு. ஃபேன்சி சும்காஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியா இருக்கும். அந்த மாதிரி ஹெவியான சும்காஸ் போடுறப்ப இந்த மாதிரி பேச்சஸ் வாங்கிட்டு நம்ம காதோட பேக் சைடு ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம அந்த தோட போட்டோம் அப்படின்னா நமக்கு காது ரொம்ப இழுத்துட்டு தொங்காது, காதும் வலிக்காது. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பேர் கொடுப்பாங்கல்ல, அந்த பட்டன்ஸ், அது எல்லாத்தையும் நான் ஒரே பாக்ஸ்ல போட்டு வச்சிருவேன். சோ மிஸ் ஆகாது. தனித்தனியா போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா மிஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. 3 டிரால உள்ளதையும் கிளீன் பண்ணி 2 டிரால அழகா அடுக்கியாச்சு. இப்ப 3rd டிரா வந்து பாத்தீங்கன்னா எம்டியா தான் இருக்கு. 4th டிரால வந்து நான் சார்ஜிங் கேபிள்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஜுவல்லரி பாக்ஸஸ் எல்லாமே நான் தூக்கி போடாம வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம இந்தியா போறப்ப எடுத்துட்டு போறோம் அப்படின்னா உடஞ்சு போகாம இருக்கணும்னா இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போனாதான் சேஃபா இருக்கும். அதுக்காகவே அந்த பாக்ஸஸ் எதுவுமே த்ரோ பண்ணாம வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் ஒரே பேக்ல நீட்டா அடுக்கி வச்சுட்டேன். மாஸ்க் எல்லாம் வந்துட்டு கோவிட் டைம்ல வாங்கினது. இப்ப நமக்கு தேவைப்படாது. எனிவே டிராவலிங் அப்ப எதுக்காவது யூஸ் ஆகலாம் சொல்லி எல்லாத்தையும் ஒரே பேக்ல போட்டு அடுக்கி வச்சாச்சு. இந்த டிராவையும் நாம இப்ப கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிடலாம். இந்த 4 டிரால உள்ள திங்ஸையும் அடுக்கி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 டிரா நமக்கு வந்துட்டு ஃப்ரீ ஆயிட்டு. இதுக்காகத்தான் நான் வந்துட்டு மெயினா 6 months ஒன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவேனே. நிறைய தேவையில்லாத ஐட்டத்தை நம்ம எடுத்து வச்சிருவோம். நிறைய ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா போதும்.
அடுத்து நாம இப்ப லாஸ்ட் செட் ஆஃப் ட்ராக்கு போயிடலாம். இதுல ரொம்ப நிறைய திங்ஸ் இருக்காது. ஏன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட திங்ஸ், அதுக்கப்புறம் மெடிசின்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரலா டிராவலிங் அப்ப யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் வச்சிருப்பேன். இந்த காட்டன் பால்ஸ் என் பையனோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்காக வாங்கினது. என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ண தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ட்ரால உள்ள எல்லா பேக்ஸையும் எடுத்துட்டு இதை கிளீன் பண்ணிட்டு திரும்பவும் நான் எல்லாத்தையும் இதுலயே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த ட்ரா ஃபுல்லா மெடிசின்ஸ் தான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாலேருந்து வரப்ப பேசிக் மெடிசின்ஸ் எல்லாமே நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்க வந்து நமக்கு என்ன மாதிரி மெடிசின்ஸ் கிடைக்கும், அதுல நமக்கு எது ஒத்துக்கும் அப்படின்னு தெரியவே கொஞ்சம் நாள் ஆகுன்றதுனால பேசிக்கா நமக்கு தேவைப்படுற பெயின் கில்லர்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு வந்தேன். அதுல நிறைய அதுக்கு டேட் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே நம்ம கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருந்தோம்ல ட்ரேஸ் எக்ஸ்ட்ரா, அதுல இப்ப நம்ம கிட்ட இருக்கிற மெடிசின்ஸ் எல்லாம் நீட்டா பெயின் கில்லர்ஸ் தனியா, பேசிக் மெடிசின்ஸ், எமர்ஜென்சி மெடிசின்ஸ் தனியா அழகா அடுக்கி வச்சாச்சு. இந்த ட்ரால வந்துட்டு என் ஹஸ்பண்டோட திங்ஸ் தான் இருக்கும். யூஸ்வலா இது வந்து நான் அவங்க இல்லாம கிளீன் பண்ண மாட்டேன். ஏன்னா ஏதாவது காணாயிடுச்சுன்னா அப்புறம் நீ தான் எடுத்து போட்டுட்ட அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு. பட் இன்னைக்கு வந்து அவங்க கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால அதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி அதுலயே அடுக்கி வச்சுட்டேன். இடம் மட்டும் மாத்தாம ஜஸ்ட் ட்ரேல மட்டும் பிளேஸ் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃப்யூம் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. மத்தபடி வேற எந்த ஐட்டமும் ரொம்ப பெருசா வந்து வாங்க மாட்டாங்க. பில்ஸ் எல்லாம் அதுலயே எடுத்து ஜஸ்ட் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா பில்ஸ் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு தேவையில்லாததை த்ரோ பண்ணுவாங்க. அந்த வேலை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம், ஏதாவது மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால. சோ எல்லா பில்ஸையும் எடுத்து அதுலயே திரும்ப அடுக்கி வச்சாச்சு. இந்த சைடு ட்ரா இப்ப கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணியாச்சு. டோட்டலா ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல உள்ள எல்லா ட்ராவுமே கிளீன் பண்ணியாச்சு. நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிருச்சு. இப்ப மேல இவ்வளவு ஐட்டம் இருக்கு. இது வந்து எங்க வைக்கிறதுன்னு தெரியாம கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மேல வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த பேஸ்கெட்லயும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்கு. இதெல்லாம் எங்க வைக்கிறது, தேவையா தேவையில்லையா அப்படின்ற கன்ஃபியூஷன் உள்ள ஐட்டம்ஸ். இது எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு தான் அடுத்து கண்டினியூ பண்ண. மீதி இருந்த கிளீனிங் ஒர்க்கையும் ஃபைனலா ட்ரெஸ்ஸிங் டேபிளோட லுக் எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். பார்ட் 1 பார்க்கலன்னா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட மத்த ரெசிபி வீடியோஸும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் கண்டிப்பா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.